எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கடமையை செய், பலனை எதிர்பாராது. கடமையை செய், பலனை எதிர்பாராது. அந்த கடமைன்னா என்னது அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே வேலை இருக்குது. உங்களுக்கெல்லாம் என்ன வேலை? படிக்கிறதுக்கு வேலை, எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது வேலை. அப்போ இந்த வேலையை எப்படி கடமை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது உள்ளார்ந்த எண்ணத்தோட மனப்பூர்வமாக தான் வேலையை செய்கிறது தான் கடமை. இல்லைன்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்? கடனுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக சொல்லுவோம், என்னடா கடனுக்கு செய்கிறது மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்துருக்கீங்களா? அம்மா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க உங்களை வளர்க்கணும், அந்த குடும்பத்துக்காக இருக்கணும், அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய வேலைகளை செய்யணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக செய்கிறாங்க. அது எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, எத்தனை மணிக்கு தூங்குறான்னு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி அப்பாவை எடுத்துக்கிட்டாலும், அப்பா என்ன செய்வார்? வேலைக்கு போவார். எத்தனை மணிக்கு வருவார்னு தெரியுமா? சில வேலைகள் நமக்கு தெரியும். அது என்னென்னா, அந்த ஆத்மார்த்தமாக தன்னுடைய வேலையை செய்கிறது தான் கடமை. அப்போ நம்மளுடைய படிப்பை ஆத்மார்த்தமாக படிக்கும்போது அது நமது கடமையாக மாறிடும். சரியா? நீ சாதாரணமாக வேலைகளை செய்யும்போது, படிக்கும்போது கடனுக்கு செய்யாமல் கடமையாக நினச்சி செய்யணுன்னா அது உனக்கு இன்பமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தாசார் அந்த செடிகள்லாம் நட்டு வச்சுட்டு காய்கறிகளை பறித்து தர்றாரு. அவர் அதை என்ன செய்கிறாரு? ஆத்மார்த்தமாக செய்கிறாரு. அதுதான் கடமை. ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளை கடமையாக நினச்சி செய்யும்போது இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிமையான நாளாக மாறும். நன்றி, வணக்கம்.